கட்சியோட பொதுச் செயலாளரை கண்டமணிக்கு ஒருத்தர் உள்ளே இருந்து திட்டுறாரு. இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. தம்பி அப்படி திட்டக்கூடாது, பொதுச் செயலாளர் தம்பி அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, 2 பிரிவாக இருக்காங்க. ஆமாம், 2 பிரிவு. ஆதவ் அர்ஜுனோ டீம், புஷி ஆனந்த் டீம். ஆமாம், ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது. சமூக வலைதளங்களில் இந்த டீம் மோதிக்கும். இதில் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த டீமும் அப்படி தான் இயங்குச்சு. ஒரு ஃபேன் பேஜாக ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னா அதை வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, அது வந்து ஒரு ரசிகரோட சண்டையா, அதுலேயும் திட்டல் மாஃபிங் இதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இயங்கிட்டு இருந்தது. இதை கொஞ்சம் டியூன் பண்ணது அது வந்ததுக்கப்புறம் தான். இப்போ இந்த எந்திரன் படத்தில் ஒரு ரோபோ ரஜினி செய்வார், அதை ஒரு வெறி பிடிச்சத்தனமாக ஆக்குறதுக்கு ஒரு சிப்பை போடுவாங்கல்ல, அந்த மாதிரி அது உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு டியூன் பண்ணுறாங்க. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட அப்யூசஸ் அதிகமாக இருக்கும். முக்கிய ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பேனாக இருந்தால் கூட ஒரு கட்டத்தில் நம்ம படிக்க நமக்கு இது தவறுடா அப்படின்ற தவறு தான் அப்படி. ஆனால் அந்த நிலை இந்த கட்சியில் எவ்வளோ நாள் பெரிய பெரிய ஆளுங்களுக்கும் அது வரமாட்டேங்குது. நம்ம உண்மையவே சொல்கிறோம், சரி நாம சொல்கிறலாம் இவன் கேட்க வேணாம். அந்த கட்சிக்குள்ளே இருக்க நபரே கொஞ்சம் திடீர்னு மாறி, டேய் எதுக்குடா ஆயுத பூஜை கொண்டாடுறீங்கன்னு திட்டினா அவனையும் திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் போய் விஜயவே அபியூஸ் பண்ணுறானுங்க. அதே சமயம் 2K கிட்ஸ்ன்றவங்க, ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்றவங்க, அவங்ககிட்ட வந்து நுகர்வு கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்கும் தவிர சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை இருக்கிற 2K கிட்ஸ் விஜயை நாடுறதுக்கு காரணம் என்ன? ஃபேஸ். விஜய் ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவ்வளோதான். பாவம், இப்போ 28 பேர் தான் அலையணும். விஜய் நல்லா சேஃப் ஜோனில் இருந்துருவார். 28 பேர் அலையணும். அவங்க தான் போய் ஏதாவது முட்டி மோதி வேலை செய்யணும். அந்த 28 பேர்லையும் சில பேர் பொசிஷன், என் பேர் இதில் முக்கியமாக இருந்தால் போதுன்னு வாங்கி வச்சுருக்காங்க ஒரு 2-3 பேர். அதில் மரிய வில்சன் ஒரு ஆள். அவரில் எந்த கட்சி எனக்கு தெரிஞ்சால் நான் கடைசியாக பார்க்கும்போது துரா படத்துக்கு போஸ்ட் ஓட்டுனாருன்னு நினைக்கிறேன், ஜேபிஆரோட ஓனர். அதனால தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் புஷி ஆனந்த் சொன்னார், கலராக காரில் வரவங்களுக்குலாம் பதவி தரமாட்டேன், இந்த கட்சியில் போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் பதவி, சைக்கிள் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் பதவினார். இப்போ ஆதவ் அர்ஜுனா வந்து குஷி படத்துக்கு ஓட்டினார், பிரியமானவளைக்கு வந்து சிடிஆர் ஓட்டினார், அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது, அவங்கெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் உள்ளே இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா. கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பவர் பத்திரிகையாளர் சேகுவர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் பிரதர். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தனியாக பேட்டிலலாம் பார்த்தேன், சோனியா அருண்குமார் அப்படின்ற மாதிரி சொல்லி ஊடகங்களில் பேசிட்டீங்க. அவங்க யார்? டிவிகேவோட ஆதரவு பர்சன், உறுப்பினர்லாம் கிடையாது அப்படின்னு அவங்க அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்களா? இப்போ ஏன்னா ஊடகங்களில் கூட ஆதரவு பத்திரிகைலாம் பேசுகிறாங்க. போஸ்ட்டுகளை பார்க்கும்போது தெரியும். நீங்கள் பெருசாக போகுது நம்ம நினைக்கிறலாம் இல்லை, ஓப்பனாகவே சொல்லலாம். எல்லாருக்குமே அறியப்பட்ட, அதாவது ட்விட்டரில் ஆக்டிவாக இருக்க எல்லாருக்குமே அவங்கள பற்றி தெரியும். அவங்க கட்சி ஆளுங்களுக்கு, எதிர்கட்சி எல்லாருக்குமே தெரியும். பெருசாக சமூக பொது வழிகளில் அவங்கள யாரும் பார்க்க முடியாது. ஏற்கனவே 2 கட்சி அதிமுக பாஜகவில் இருந்து அங்கே ஆதரவான ஒரு குரலை இருந்து இப்போ தாவேக்காவுடைய ஆதரவு குரலாக பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர். பொறுப்புகளாம் கிடையாது, ஆனால் அன்அஃபிஷியல் வார் ரூமை இயக்குறவங்க. அன்அஃபிஷியலாக ஆதவுக்கு கீழே அவங்க வந்து ஒரு வார் ரூமை செட்டப் வச்சு நடத்திட்டு இருக்கிறவங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க டார்கெட் வந்து புஷியை காலி பண்ணணும். புஷியை காலி பண்ணால் கட்சி விட்டு விரட்டக்கூடாது, அவர்கிட்ட இருக்க பவரை வந்து எடுக்கணும். அவர் வந்து அவர் ஒரு ஆளை நியமிக்கிற பொறுப்பு வந்து பொதுச் செயலாளருக்கு தான் இருக்கும். அந்த அத்தாரிட்டியை மட்டும் அவர்கிட்ட வந்து எடுக்கணும் அப்படின்னா அவங்க விரும்புகிறாங்க. நான் சொல்லலை, அவங்க போஸ்ட்டே சொல்கிறாங்க. எல்லாரும் கட்சிக்குள்ளே யாரையுமே சேர்க்காமல் என்ன தான் பண்ண போகிறீங்க, எல்லாரையும் சேர்த்து நடத்தணும் தானே தளபதி நினைக்கிறாரு, ராவுத்தர் இப்ராஹிம் சேர்த்துக்கோங்க, நாங்கள் சொல்கிற ஆளுங்களை சேர்த்துக்கோங்க அப்படின்னு ஓப்பனாகவே அவங்க போஸ்ட்டுகள் எல்லாமே அப்படியே வெளிப்படையாக அவங்க தாவேக்கால ஆதவ் அர்ஜுனோட இதில் செயல்படுறாங்க. ஆமாம் ஆமாம். நம்ம அது இப்போ அப்படியே ஒரு போன வாரம் ஒரு ஸ்பேஸ் போட்டாங்க, அவங்க தலைமையில் தான் அந்த ஸ்பேஸ் நடக்குது. கட்சியோட பொதுச் செயலாளரை கண்டமணிக்கு ஒருத்தர் உள்ளே இருந்து திட்டுறாரு, இவங்க வேடிக்கை பார்க்குறாங்க. தம்பி அப்படி திட்டக்கூடாது, பொதுச் செயலாளர் தம்பி அப்படின்னு. அதெல்லாம் இல்லை, 2 பிரிவாக இருக்காங்க. ஆமாம், 2 பிரிவு. ஆதவ் அர்ஜுனோ டீம், புஷி ஆனந்த் டீம். ஆமாம், ஆனால் வெளியில் யாருக்கும் தெரியாது. சமூக வலைதளங்களில் இந்த டீம் மோதிக்கும். போன வாரம் சோனியா அருண்குமார் தலைமையில் அந்த ஸ்பேஸ் நடக்குது. நேற்று நைட்டு வந்து புஷி தலைமையில் புஷியோட ஆதரவாளர்கள் ஒரு ஸ்பேஸ் நடத்துகிறாங்க. அந்த ஸ்பேஸில் சோனியா அருண்குமாரை தாக்குறாங்க. ஸ்பேஸ்னால் என்ன? ஸ்பேஸ்னால் ட்விட்டரில் ஒரு குரூப் ஆடியோ உரையாடல் மாதிரி, யாருடைய முகங்கள்லாம் பார்க்க முடியாது. ஒரு நம்ம யார் வேணாலும் உள்ளே அந்த ஸ்பேஸ்க்குள்ளே போய்க்கலாம். அந்த மாதிரி அவங்க ஓப்பன் செட்டிங்ஸ் வச்சுருந்தாங்கன்னா உள்ளே போய்க்கலாம்.
கலந்துரையாடல் மாதிரி. நீங்கள் அப்படி போயிருக்கீங்க, ஜாயின் பண்ணீங்களா? நான் வந்து அது சொல்ல முடியாது. ஜாயின் பண்ணி ஏதாச்சும் பேசுறது சொல்ல முடியுமா? நாம போகணும்னு அவசியம் இல்லை. அங்கே என்ன நடக்குதோ அது ஸ்க்ரீன்ஷாட்டாக ஸ்க்ரீன் ரெக்கார்டாக வெளியில் வரும். ஸ்க்ரீன் ரெக்கார்டாக அதுவும் ட்விட்டரில் வைரல் ஆகும். அதில் நம்ம எடிட்லாம் பண்ணலாம் முடியாது, ரொம்ப கஷ்டம். அது வைரல் ஆகும். நான் உங்களுக்கு வேணால் ஒரு சில பல வீடியோக்களை அனுப்பி விடுறேன். அதை நீங்கள் இந்த இன்டர்வியூலேயே பப்ளிஷ் பண்ணலாம். சோனியா அருண்குமாரை எப்படி இவங்க திட்டுறாங்க, இந்த டீம் இவங்களை எப்படி திட்டுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் அதில் என்ன ஏன் பாருங்க, ஒரு சேகுவாரெல்லாம் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை வச்சு போடுறான். அவன் ஸ்க்ரீன்ஷாட் போடுறது காரணம் நம்ம கட்சி தொண்டர் வந்து இப்படி அநாகரிகமாக ஒரு போஸ்ட் போட்டதா, அந்த தொண்டர் மிஸ்டர் எக்ஸ்பீரி கேட்டியா அப்படின்னு அந்த ஒரு பொண்ணு அந்த நேற்று நடந்த ஸ்பேஸில் என் பேரெல்லாம் மென்ஷன் பண்ணி பேசுது. ஸோ அந்த அளவுக்கு அந்த சண்டை வந்து முத்தி போயிருக்கு. சோனியா அருண்குமார் இதிலலாம் வந்து எவ்வளோதான் முட்டு கொடுக்கறது, வேண்டாம் அப்படின்னு அந்த டீம். இங்கே பொதுச் செயலாளர் திட்டுறாங்க, அப்போல்லாம் நீங்கள் வந்தீங்களா? சோனியா அருண்குமார்லாம் கட்சியிலே இல்லை, அவங்களுக்குலாம் என்ன ரைட்ஸ் இருக்குது? ராவுத்தர் இப்ராஹிமுக்கு பதவி வாங்கி தரணும்னு இவங்களுக்கு என்ன? ராவுத்தர் இப்ராஹிம் யார்? அவர் வந்து ஒரு ஸ்போக் பர்சன், அவருக்கும் எந்த பொறுப்பும் கிடையாது. ஆனால் தாவேக்காவுடைய ஒரு வாய்ஸா அவர் எல்லா இடத்துலையும் பேசுவார். எனக்கும் ஒரு 2-3 இடங்கள்ல அவரை நேரில் பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச சேனல் அவர் வந்து இன்டர்வியூலாம் கொடுப்பாரு. அவரும் எங்கள் வீடியோலாம் தொடர்ச்சியாக பார்க்குறேன்லாம் சொல்லியிருக்காரு. ஆனால் அப்போ அவர் கீழே வந்து வேற ஒரு கட்சி பேர் இருக்கும், ஆனால் பேசுகிறது பார்த்தா டோட்டலாக டிவிகேவாக இருக்கும். எனக்கு ஆச்சரியமாக இருக்குது, இப்படி ஒரு மனுஷனால் அந்த கட்சியோட நிலைப்பாடு வேற, காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு வேற. ஆனால் இவர் வந்து காங்கிரஸ் அப்படிதான் கீழே போடும். அது எந்த காங்கிரஸ்ன்னு தெரியல, தமிழ்நாட்டில் நிறைய காங்கிரஸ் இருக்குது, எனக்கு எந்த காங்கிரஸ்ன்னு தெரியல. ஆனால் அவர் அந்த மாதிரி போட்டு தான் பேசுவார். கம்ப்ளீட் டிஎம்கே அகெயின்ஸ்ட் தான், கம்ப்ளீட் டிஎம்கே அகெயின்ஸ்ட்டு. அவர் இஸ்லாமியர், ஆனால் பாஜக அகெயின்ஸ்டாக அவர் பேசி நான் பார்த்ததே கிடையாது. மேபி அவர் ஒரு வேலூர் இப்ராஹிமா, அவருடைய அடுத்த வருஷனாக கூட இருக்கலாம். அப்படி தான் அவர் பேசுவார். ஆனால் இப்போ டிவிகேவோட ஸ்போக் பர்சனாக ஒரு பொதுச் செயலாளர் ரேஞ்சுக்கு அவர் பேசுவார். இல்லை, இப்போ வெளியில் வந்து இப்போ திமுகவாக இருக்கட்டும், மற்ற கட்சிகளாக இருக்கட்டும், களத்தில் வந்து வேறு மாதிரி ஆக்ஷன் நிறையா பிரச்சாரம் பண்ணுறதா இருக்கட்டும், பொதுக்கூட்டங்கள் வைக்கிறது இப்படி இருக்கும். ஆனால் பொதுவாகவே நாத்தாக்காக இருக்கட்டும், தாவேக்காக இருக்கட்டும், சமூக வலைதளங்களில் ஆக்டிவாக இருப்பாங்க. ஏன்னா யங்ஸ்டர்ஸ் அதிகமாக இருக்கிறனால ஆக்டிவாக இருப்பாங்க. இந்த விஷயத்தில் எப்படி பார்க்குறாங்க, நீங்கள் கவனிச்சுட்டு இருக்கீங்களா? இதில் இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது இந்த டீமும் அப்படி தான் இயங்குச்சு. ஒரு ஃபேன் பேஜாக ஏதாவது ஒரு போஸ்ட் வந்துச்சுன்னா அதை வேறு மாதிரி க்ரியேட் பண்ணுறது, ப்ரொமோட் பண்ணுறது, அது வந்து ஒரு ரசிகரோட சண்டையா, அதுலேயும் திட்டல் மாஃபிங் இதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இயங்கிட்டு இருந்தது. இதை கொஞ்சம் டியூன் பண்ணது அது வந்ததுக்கப்புறம் தான். இப்போ இந்த எந்திரன் படத்தில் ஒரு ரோபோ ரஜினி செய்வார், அதை ஒரு வெறி பிடிச்சத்தனமாக ஆக்கிறதுக்கு ஒரு சிப்பை போடுவாங்கள்ல, அந்த மாதிரி அது உள்ளே என்ட்ரி ஆனோடனே ஒரு டியூன் பண்ணுறாங்க. அவர் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸோட அப்யூசஸ் அதிகமாக இருக்கும், நம்ம நோட் பண்ண தெரியும். அவர் சேர்ந்த கொஞ்ச நாள்லேருந்து எக்ஸ்ட்ரீம் நீங்கள் இப்போ டிவிகே பற்றி நீங்கள் இன்றைக்கி ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா சமூக வலைதளங்களும் உங்களை பற்றி தேடுவான். ஆதி காலத்தில் ஏதாவது நீங்கள் ரோட்டில் நடந்து போகும், பின்னாடி ஏதாவது ஒரு பேனரில் டிஎம்கே பேனர் ஏதாவது செவுத்தில் ஒட்டியிருக்கும், அந்த பக்கம் நடந்து போகிற மாதிரி ஏதோ ஃபோட்டோ போட்டிருப்பீங்க, இவன் பாரு டிஎம்கேன்னு உங்களை முத்திர குத்திடுவான். ஒருவேளை அதுவும் கிடைக்கலன்னா உங்களை மாஃபிங் பண்ணிடுவான். உங்களுக்கு புடவை கட்டுறது, அவன் புடவை கட்டுறது அசிங்கமாக நினச்சிக்கிட்டு இருக்கான். ஒரு முக்கியமான ஒரு பெரிய ஜேர்னலிஸ்ட்டுக்கு புடவை கட்டி மாஃபிங் பண்ணுறான். அவனோட அரசியல் புரிதலே அவ்வளோதான் இருக்குது. அது ஒரு ஆடை, அது வந்து கட்டினா அது அசிங்கம் கேவலம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்படி மாஃபிங் பண்ணுறது, மீசையை எடுத்துட்டா அசிங்கம் அப்படின்னு நினச்சி அப்படிலாம் மாஃபிங் பண்ணுற ரேஞ்சுக்கு அவங்க இறங்கிடுவானுங்க. இப்போ இந்த டிவிகேன்றது இந்த இணையதளத்தில் ஒரு உண்மைன்றது எப்படி பார்க்குறாங்க? ஏன்னா அது பெரிய கேள்வி. ஏற்றுக்க மனசு வரல, ஏற்றுக்க மனசு வரல. இன்னும் ஸ்கூல் பசங்க இருப்பாங்கல்ல, இப்போ நம்ம ஸ்கூல் படிக்கும் போது 2 பேர் நம்ம சண்டை போடுவோம், திடீர்னு உங்கள் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னா இந்த பக்கம் இருக்க அவனுக்கு என்ன ஆகுனா அவ்வளோ சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டான். அந்த டைம் அவங்களுக்கு ரொம்ப ஈகோ இருக்கும், இயல்பாகவே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒத்துக்கவே மாட்டான், அடிச்சுப்பானுங்க, இன்னும் என்ன இது பண்ணிட்டாங்க அப்படின்னு அடிச்சுப்பாங்க. அது வளர வளர அது போயிடணும். ஆனால் நமக்கே ஒரு ஸ்டேஜில் வந்து ஒரு பேனாக இருந்தால் கூட ஒரு கடத்தில் நம்ம படிக்க நமக்கே இது தவறுடா அப்படின்ற தவறு தான் அப்படின்னு. ஆனால் அந்த நிலை இந்த கட்சியில் எவ்வளோ நாள் பெரிய ஆளுங்களுக்கும் அது வரமாட்டேங்குது. நம்ம உண்மையவே சொல்கிறோம், சரி நாம் சொல்கிறலாம் இவன் கேட்க வேணாம். அந்த கட்சிக்குள்ளே இருக்க நபரே கொஞ்சம் திடீர்னு மாறி எதுக்கூட ஆயுத பூஜை கொண்டாடுறீங்கன்னு திட்டினா அவனையும் திட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே எக்ஸ்ட்ரீம் போய் விஜயவே அபியூஸ் பண்ணுறானுங்க. இந்த ஸ்பேஸில் நடந்துச்சு. அபியூஸ்னா எப்படி எந்த மாதிரி சொல்கிறீங்க? திட்டுறது, வார்த்தைகளில் திட்டுறது. நீ எல்லாம் ஒரு தலைவனா? நீ மட்டும் கரூரில் பாதிக்கப்பட்ட மக்களை மகாபலிபுரத்துக்கு கூட்டு வந்தேன்னா நானே உன் முதுவை குத்துவேன்.
அந்த மாதிரி மனநிலைக்கு போனது காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன ஒரு ஹீரோவை பார்க்குறாங்க? தலைமையோட செயல்பாடுகள், தலைமை ஆக்டிவாக இருந்திருக்கணும். தலைமையோட செயல்பாடுகள், அவங்களுடைய அஜெண்டா வேற. அவங்க நினச்சிருந்தாங்கன்னா இந்த இஷ்யூவை 3வது நாள் வந்து இதை அவங்களுக்கு போய் நேரில் போய் பார்த்துருக்கலாம், 4வது நாள் நிதி கொடுத்துருக்கலாம், 5வது நாள் மாவட்டம் முழுக்க இரங்கல் கூட்டம் நடத்தியிருக்கலாம், 6வது நாள் இயல்புநிலைக்கு திரும்ப வச்சிருக்கலாம், 6வது நாள் போய் உங்களை எல்லாரும் நான் தத்தெடுத்துக்கிறேன், உங்களுக்கு என்ன நிதி இருந்தாலும் கேளுங்கன்னு அப்படி முடிச்சு அப்படி போயிட்டு அடுத்தடுத்த மேட்ரு போயிட்டே இருந்திருக்கலாம். ஒரு தற்கூரித்தனமாக ஒரு கட்சி முடிவெடுக்குது அப்படின்னா நம்மளாம் சிரிக்கிறோம். பாரு லூஸ் பாரு, பர்மிஷனே வாங்க பர்மிஷன் கேட்டேன்னு போய் சொல்கிறாரு. பாரு சிபிஐட்ட போய் மாட்டிக்கிட்டாங்க, பாரு காசு இன்னும் கொடுக்காம இருக்காங்க, பாரு பாதிக்கப்பட்டவங்களை எங்கே கூப்பிடுறாங்க. எதுக்குன்னா இந்த ஊடகங்கள் இருக்கு இல்லையா, ஒன்று நீ விஜயை பற்றி திட்டி பேசு, இல்லை பாசிட்டிவாக பேசு, ஆனால் விஜயை பற்றி பேசு, விஜயை பற்றி பேசணும், விஜயோட பேர் ரெஜிஸ்டர் ஆகணும். அந்த தாவேக சைட்லேருந்து பெரும்பான்மையாக வந்து திமுக ஆதரவாக பேசுகிற மாதிரி தானே சொல்கிறாங்க. யாரு தாவேக ஆதரவாளர்கள்லாம் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிறாங்களே, பெரும்பான்மையான ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறாங்க. அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் அப்படி தான் சொன்னால் நான் நிறைய சொல்லிடுவேன். அதே மவுண்ட் ரோட்டில் ஒரு சேனல் இருக்குது, அந்த சேனல் வந்து விஜயை வந்து கண்ட மணிக்கு திட்டினாங்க, ஸ்டாம்பர்ட்லேருந்து பயங்கரமாக திட்டினாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த சேனலை திமுக வாங்கிருச்சுன்னு இவங்க பரப்புனாங்க டிவிக்கு. எனக்கு சரியான ஷாக்குடே, அந்த ஓனர் யாரும் தெரியுமாடா உங்களுக்கு அப்படி இருந்துச்சு. அந்த சேனலை டிவிக்கே வாங்கி இது டிஎம்கே வாங்கிருச்சு, இத்தனை கோடிக்கு வாங்கிருச்சுன்னு டேட்டாலாம் போட்டாங்க. நேற்று அந்த சேனல்லேருந்து வந்து ஒரு செய்தி, இவர் கொடையை மறைச்சிட்டு இவர் நடந்து போகிறாரு, மனம் வந்து வெம்பி தெம்பி அழுது உடைந்து போகும் தலைவர் இப்படி ஆயிட்டாரு அப்படி ஒரு டைட்டில், எனக்கு சரியா டைட்டில் ஞாபகம் இல்லை, அப்படி போட்டானுங்க உருகி, அப்படி உருகி பாதிக்கப்பட்டவங்க கூட அப்படி அழுதுலாம் இவங்க போட்டாங்க பாருங்க அந்த டைட்டில். பேக்ரவுண்ட் மியூசிக் வேற. ஆமா அப்பா அந்த அளவுக்கு அந்த வீடியோ போட்டாங்க. இந்த உடனே இதை ஷேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, இவங்களுக்கு நல்லவன்னா யாரு தெரியுமா, இவங்களை புகழ்ந்து பேசினா நல்லவன், திட்டி பேசினா நான் தான் தீவிரவாதி, அவ்வளோதான் இவங்களோட ஸ்டாண்டு. இப்படி ஒரு பக்கம் இருந்தாலும் இடதுசாரி இயக்கங்கள், திராவிட இயக்கங்கள், இன்னும் நிறைய பேர் பொதுவாக என்ன சொல்கிறாங்கன்னா அவங்கள அரசியல் படுத்தாதது அரசியல் கட்சிகளோட பொறுப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? சரி, அரசியல் படத்தில் மனித நேயம் யார் சொல்லித்தரணும், சுய ஒழுக்கம் யார் சொல்லித்தரணும், இதுவும் இவங்களோட வேலை தானா? நீங்கள் நடந்து போகிறீங்க, ஒரு ஆள் கீழே விழுந்துட்டான், அது கூட உங்களுக்கு யாராவது சொல்லித்தரணுமா? அவனுக்கு இயல்பாகவே வரும்ல, ஐயோ வாங்க வாங்க இப்போ தண்ணி வேணுமா, ஒரு கொஞ்ச நேரம் ஓரமாக உட்காருங்க, நல்ல உட்காருங்க, தண்ணி ஆம்புலன்ஸுன்னு நமக்கான அந்த மைண்டு அடுத்தடுத்து நம்மளை அறியாமல் வேலை செய்யும். அவனுக்கு என்ன தேவையோ அவனை எல்லாத்தையும் செய்யும். சுய ஒழுக்கம்னா என்ன? ஒரு கூட்டத்துக்கு போகிறோம், பொது சொத்து, ஓகே அதெல்லாம் ஏறக்கூடாது, அதெல்லாம் சேதப்படுத்தக்கூடாது, நம்ம மாற்றத்துக்கான அரசியல், ஓகே சுய ஒழுக்கம் அதானே, இதெல்லாம் ஏறக்கூடாது, இங்கே போயிட்டு இப்படியே வரணும், அது வேணும் இல்லை, இதெல்லாம் யார் சொல்லித்தரணும்? இதுக்கும் அரசியலுக்கும் என்ன சம்பந்தம்? வீட்டில் சொல்லித்தரணும், வீட்டில் சொல்லித்தரணும், வளர்ப்பு கரெக்டாக இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா நீ சொல்லி தரலாம், இதுக்கு வெளியில தலைமை சொல்லித்தர, கல்விகளை கூட சொல்லலாம்ல, கல்வியில சொல்லித்தரலாம், எஜுகேஷன் கூட. சரி, இது ரெண்டுமே சொல்லித்தரல, இவங்க எல்லாருமே வேற எங்கேயோ வராங்க, வேற்றுக்காலத்துலேருந்து வராங்க, கட்சி தலைமை சொல்லித்தரலாம்ல. கூட்டத்தில் உங்களுக்கு அனுபவம் நடந்துச்சு, கட்சி தொடங்கி ஒரு விக்ரம் எஜுகேட் ஆக முடியும். கிட்டத்தட்ட திராவிட இயக்கங்கள் தொடங்கி 50 வருஷம் ஆயிடுச்சு. இது அங்கேயும் இந்த மாதிரியான சிக்கல்கள்லாம் இருக்கு. ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது, இது எக்ஸ்ட்ரீம் அளவுக்கு கிடையாது. ஆனால் ஜென்சிஸ் சொல்கிற யங்ஸ்டர்ஸ் வந்து இங்கே தான் அதிகமாக இருக்காங்க. இப்போ ஒரு வருடத்தில் அப்படி எஜுகேட் பண்ண முடியுமா? திமுக அதிமுக கூட்டத்தில் ஆரம்ப காலகட்டத்திலேருந்து எம்ஜிஆர் கட்சியை தொடங்கிய அதிமுகவும் சரி, இல்லை திமுகவை தொடங்கிய அண்ணாவாக இருந்தாலும் சரி, ஒரு சுய ஒழுக்கம் இருக்கும். இந்த ஆரம்பத்தில் ஒரு தன்னெழுச்சியான ஒரு கூட்டம் வரும். எல்லா கட்சியும் ஆரம்பித்தாலும், விஜயகாந்த் ஆரம்பித்தாலும் வரும், இவருக்கும் வருது. அதுக்கடுத்தமாக அதை முறைப்படுத்த வேண்டியது இருக்குல்ல. ஊராட்சி, நகராட்சி, பகுதி, மாவட்டம் இப்படி வருது இல்லை. ஒரு நிர்வாகிகள்லாம் எதுக்கு நியமிக்கிறாங்க? பொதுவாக ஒரு கட்சிகள் நிர்வாகிகளை நியமிக்கிறது அந்தந்த இடங்களில் வாழக்கூடிய தங்களுடைய கட்சி தொண்டர்களை தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும், கட்சியினுடைய முடிவுகளை அங்கே போய் சேர்க்கணும், கட்சியோட வளர்ச்சி அவங்கள வச்சு கொண்டு போகணுங்கிறது தான். பேருக்கு போஸ்டிங் வாங்கிட்டு அவனுக்கே தெரியாத அவன் மாவட்டத்துக்குள்ளே எத்தனை பேர் இருக்கான்னு, அவனுக்கே தெரியாத அவன் கட்சியை சேர்ந்தவன் தான், 2 பேரும் ஒன்றா உட்காந்துருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது. அப்படியான ஒரு கட்டமைப்பு எதை நோக்கி போகும்? இப்போ நான் ஓப்பனாக சொல்கிறேன், கரூரில் இந்த சம்பவம் நடக்குது. கரூர் மாவட்ட செயலாளர் மதியழகனுக்கு தெரியுமா கரூரிலிருந்து எத்தனை ஆண்கள் எத்தனை பெண்கள் வந்தாங்கன்னு? இப்போ வந்து திமுக வந்து ஒரு கூட்டம் நடக்குது, திமுக மாவட்ட செயலாளருக்கு தெரியும் அந்த கட்சியிலேருந்து எத்தனை பேர் வந்தாங்கன்னு. விசிகாவில் ஒரு மாநாடு நடக்குது, விசிகா மாவட்ட செயலாளருக்கு தெரியும். எப்படி தெரியும்னா அவங்க வந்து டைரெக்டாக தலைவரோட கம்யூனிகேட்டில் இருப்பாங்க. இது அதிமுகவுலையுமே சொல்கிறேன், அதிமுகவுலையுமே இருக்கும். அவங்க டைரெக்டாக மாவட்ட தலைவரோட ஒரு கம்யூனிகேட்டில் இருப்பாங்க, டைரெக்டாக பகுதி அளவில் இருக்கக்கூடிய செக்ரட்டரிகிட்ட ஒரு கம்யூனிகேஷனில் இருப்பாங்க. என்னப்பா உங்கள் வேன் கிளம்பிருச்சா, எத்தனை பேர் வரீங்க மாநாடுக்கு,
ஓகே வந்துகிட்டு இருக்கீங்களா, சரி வாங்க, எத்தனை பேர் கரெக்டாக சொல்லுங்கள், ஓகே. அப்போ மாவட்ட செயலாளர் இருக்கார் இல்லையா, அவர் தரப்புல இருந்து ஐஎஸ்க்கு ஒரு போர்ஷன், ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். இந்த மாவட்டத்துலேருந்து இத்தனை பேர் இந்த மாநாடுக்கு போகிறாங்க அப்படின்னு போலீஸ் ஐஎஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேஷன் போகும். ஆனால் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் போகாத ஒரு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிற ஒரு கட்சினா அது இது டிவி. மேலிருந்து கீழேருந்து ஒரு இணக்கம் கிடையாது, தொடர்பு இல்லை. இல்லை, நான் ஒரு மிஸ்டர் எக்ஸ்பீரியில் அவன் ஒரு 12 கோரிக்கை வச்சு விஜய்க்கே ஒரு அறிவுரை சொன்னான், ஒரு சாதாரண தொண்டை. அவன் அதில் ஒரு அழுத்தமாக ஒரு வார்த்தையை பதிவு பண்ணுறான். என்னன்னா, மாவட்ட செயலாளரும் தலைவரும் நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும்னு சொல்கிறான். அப்பனா இல்லைன்னு அர்த்தம். நேரடி தொடர்பில் இருக்க வேண்டும்னா அப்பனா இல்லைன்னு அர்த்தம். இங்க என்ன சிக்கல் அப்படின்னா, புசி வந்ததுக்கு அப்புறம் திமுகல சிக்கல்கள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் இந்த மாதிரியான கூட்டங்களை முறைப்படுத்திப்பாங்க. எல்லா கட்சியிலுமே கோஷ்டி இருக்கு, எல்லா கட்சியிலும் சிக்கல்கள் இருக்கு. அது ரொம்ப சர்வசாதாரணமாக கையாளுவாங்க, ரொம்ப சர்வசாதாரணமாக கையாளுவாங்க. நான் ரொம்ப இதை நியாயப்படுத்தக்கூடாது. குரு பூஜை நடக்குது இல்லை தமிழ்நாட்டில், அதில் அசம்பாவிதங்கள் நடக்குதா? சேட்டைகள் அதிகமாக இருக்கும். காரம் வந்து இப்படி பண்ணுறது, சேட்டைகள் ரொம்ப மோசமாக இருக்கும். ஆனால் நியாயப்படுத்தலை, அதில் அசம்பாவிதங்கள் நடக்குதா? அவன் என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு தெரியும், ஆஹா கரெக்டாக வந்துட்டு ஓடி போயிடணும், கரெக்டாக ஏமாற்றி ஓடி போயிடணும் அப்படின்னுவான். கரெக்டாக அதில் அவனுக்கு கூட இருக்கிற அந்த ஆளுங்களுக்கு கூட இருக்கிற ஒரு சுய ஒழுக்கம் இங்கே இல்லை. அதுதான் நம்ம குற்றச்சாட்டாக வைக்கிறோம். அதே சமயம் 2K கிட்ஸ்ன்றவங்க, ஜென்சி கிட்ஸ் 2K கிட்ஸ்ன்றவங்க அவங்ககிட்ட வந்து நுகர்வு கலாச்சாரம் தான் அதிகமாக இருக்கும், தவிர சாதி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு உணர்வு வந்து சொல்கிறாங்க. ஆனால் பெரும்பான்மை இருக்கிற 2K கிட்ஸ் விஜயை நாடுறதுக்கு காரணம் என்ன? ஃபேஸ். ரஜினி ஒரு பெரிய மாஸ் ஹீரோ, அவ்வளவுதான். வேற என்ன இருக்கும்? நீங்கள் 27,000 பேர் கூடுனாங்கிறீங்க, தனக்கு கீழே ஒரு 1.5 வயசு குழந்தை இருக்குது, கர்ப்பிணி பெண்ணை இடித்து தள்ளியிருக்காங்க, வயசானவங்க, சின்ன சின்ன பசங்க எல்லாரும் அவன் கண்ணு முன்னாடி மடிஞ்சு கிடக்குறாங்க, அவன் கண் கூட பார்த்துருக்கான். ஒரு மஞ்சத்துண்டு போட்டவன் கூட ஆஸ்பத்திரிக்கு வரல. அவன் நோக்கம் விஜயை பார்க்கணும், பார்த்துட்டான், வீட்டுக்கு போயிட்டான், அவ்வளோதான். உண்மையிலே உணர்வு அதெல்லாமே இருந்துச்சு. இவர் வந்தால் மாற்றம் அப்படின்னு நினைக்கிறவன் எல்லாம் எப்படி இருக்கிறான்னா, இந்நேரம் ஏதாவது அடுத்தடுத்த நிகழ்வுகள், அன்னைக்கு நைட்டு அவனால் சரி பண்ண முடியலனா கூட அடுத்தடுத்த நிகழ்வுகளில் ஏதோ ஒரு வகைகளில் இங்கே ஏதாவது ஒரு சரியான ஒரு நகர்வுகள் இருந்திருக்கும். கடைசி விஜய் வந்தால் பார்த்தா போதும். ஏன் நான் இது இப்படி சொல்கிறேன்னா, விஜய் பேசின எல்லா இடங்கள்லையுமே சுற்றி இருந்த தொண்டர்கள், இது எந்த கட்சியிலையுமே இந்த ஒரு அட்மாஸ்பியர் இருக்காது. சுற்றி இருந்த தொண்டர்கள் எல்லாருமே கையில் ஃபோன் எடுத்து அவன் ஃபோன் வழியாக தான் விஜயை பார்த்துக்கிட்டு இருந்தான். இல்லை, இப்போ எல்லா இடங்களும் அப்படி தான் இருக்குது. ஐபிஎல் மேட்ச் பார்க்க போனால் கூட ஃபோன்களில் வச்சுக்கிறதா இருக்கட்டும், ஏதாச்சும் சினிமா செலிபிரிட்டி முக்கியமான சீன் வரும்போது அப்பப்போ எடுக்கிறது உண்டு. மேலே வந்ததுலேருந்து கீழே உள்ளே போய் படுக்கிற வரைக்கும்லாம் நம்ம ஃபோன்லாம் எடுக்க மாட்டாங்க. அவனை பொறுத்த வரைக்கும் நம்ம ஃபோனில் ஓரளவுக்கு ஃபேஸ் நல்லா வர மாதிரி ஒரு வீடியோ மாட்டிச்சுன்னா போதும். அதில் வந்து உயிரிட வரவான்னு ஒரு பாட்டை போட்டு ஒரு அவனோட இன்ஸ்டாகிராமில் போட்டுருணும் ஒரு லைக்குக்கு, அவ்வளோதான். அவனுக்கு தேவை ஒரு அன்னைக்கு ஒரு ரீல்ஸ் வந்தால் போதும், அவ்வளோதான். நான் பார்த்துட்டேன்னு அவன் வீட்டில் இருக்க எல்லாத்தையும் காமிச்சிட்டா போதும், இங்கே பாரு நான் பக்கத்தில் பார்த்துட்டேன், அவ்வளோதான் அவனோட நோக்கம். மற்றபடி எதுவும் கிடையாது. இன்னொன்று, இது தள்ளுமுள்ள அதிகமானது காரணம், இந்த பஸ்ஸு நிற்கிதுன்னா பஸ்ஸு ஒட்டி நிற்கிறவங்களால விஜயை பார்க்க முடியாது. ஒரு 10 அடி தூரம் பின்னாடி வந்தால் மட்டும்தான் விஜயை பார்க்க முடியும். ஓகே. அப்போ இன்னும் நெருக்கம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, கிட்ட போகவே முடியலை. அப்போ அவங்க நோக்கம் என்னன்னா, விஜய் பேசுகிறத கேட்கணுன்றது இல்லை, விஜய் பார்க்கணுங்கிறது தான். இப்படி ஒரு பக்கம் இல்லை. நீங்கள் இன்னொரு சொன்னீங்க, தகவல் ஒரு கழகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இதுலேருந்து அப்படி சொல்கிறீங்க, ஏதாவது உறுதியாக வந்திருக்கா? இல்லை, மக்களை பாதிக்கப்பட்ட மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் ரொம்ப இதாகிட்டார், இழைச்சிட்டாரு, ரொம்ப இதாகிட்டாரு, காலில் விழுந்து அழுதாரு அப்படின்னு ஊடகங்கள் கூட போய் சொல்லலாம். பாதிக்கப்பட்ட மக்கள் சொல்லுவாங்களா? சரி, மகாபலிபுரத்துக்கு விஜய் போறாருன்னு ஒரு செய்தி வந்துச்சு, அவங்களுடைய அஃபீஷியல் பக்கத்தில் ஏதாவது அறிக்கை வந்திருக்கா காட்டுங்க. இல்லை. அப்போ எங்கேருந்து வந்துச்சு அந்த தகவல்? மக்கள் சொல்கிறாங்களா, ஊடகங்களை அங்கே சந்தித்த மக்களை போய் பேட்டி எடுத்த தகவல். இந்த கட்சிக்குள்ளே நடக்கிற ஒரு ரகசிய மீட்டிங் எப்படி வெளியே வந்துச்சு? தகவல் எப்படி வெளியே வந்துச்சு? அப்போ இங்கேருந்து கசியை விட்டுருக்காங்க. IRS அதிகாரி அருண்ராஜ் வீட்டுக்கு போய் வீடியோ காலில் பேசியிருக்காரு. போகிறாருன்னு தகவல் வந்துச்சா, பார்த்துட்டு ஒரு நாள் கழிச்சு தகவல் வந்துச்சா? ஒரு நாள் கழிச்சு. விஜய்க்கு மட்டும் ஏன் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் செய்தி வருது? அப்போ தகவல் யார் வெளியிடுறா? இன்னும் நிறைய சொல்லுவேன். விஜய் கட்சியை ஆரம்பிக்க போகிறார் அப்படின்னு தகவலாக வந்துச்சா, அறிக்கையாக வந்துச்சா? தகவல் தான். அறிக்கை ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் போக போகிறாருன்னு அவருடைய பேஜில் தகவலாக வந்துச்சா, அறிக்கை வந்துச்சா, இல்லை தகவலாக வந்துச்சா? தகவல் தான். இப்போ இந்த கட்சி பேர் தகவல் வெற்றி கழகம் தானே, நியாயமாக தானே வச்சுருக்கோம். அந்த கட்சியில் இருக்கிற ஸ்போக் பர்சன் லயலாமணி, எனக்கு கிடைத்த தகவலை பகிர்கிறேன், எந்த நேரமும் காவல்துறையை அனுமதி கொடுத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சென்று பார்க்க தயாராக இருக்கிறார் தலைவர் என தகவல்.
அது அவர் ட்விட்டர் பேஜில் போடுறாரு. அப்போ இதுக்கு தகவல் வெற்றி கழகம்னு வைக்கிறதுல தப்பு இல்லையே. அதே சமயம் வந்து இப்போ டிவிக்கே வந்து 2.0 அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஊடகங்கள் இப்போ ஒரு ட்ரெண்டாக பேசிட்டு இருக்காங்க. எப்படின்னா திரும்பவும் வந்து விவசாயிகளுக்கு அந்த இது கவுண்டர் பண்ணி போட்டதாக இருக்கட்டும். அதே சமயம் இப்போ பொதுக்கூட்டம் 5ஆம் தேதி வைக்க போகிறதா வந்து அறிக்கை விட்டுருக்காரு. அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இன்னைக்கு திரும்பவும் ஏன்னா மக்களை சந்திச்சு முன்னாடி ஒரு புத்துணர்ச்சி ஆகிட்டாரா அப்படின்ற மாதிரி பார்க்கலாமா? 28 பேர் பட்டியல் வெளியிட்டாங்க. அந்த பட்டியலில் முக்கியமான நபர்கள்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இந்த 28 பேரும் நேரடியாக விஜயோட கண்காணிப்பில் இருப்பாங்க. அடுத்ததாக கட்சியோட வளர்ச்சி பணிகள், கட்சியோட அடுத்த கட்ட நகர்வுகள், சமூகத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை தொடர்ந்து ரைஸ் பண்ணக்கூடிய இடங்களில் இந்த 28 பேர் இருப்பாங்க. இவர்கள் இந்த 28 பேரும் விஜயோடைய நேரடி கண்காணிப்பில் இருப்பாங்க. இந்த 28 பேர் கூடியிருக்காங்க. விஜய் மட்டும் வரல. இன்னைக்கு வரல. இப்போ என்ன நேரடி கண்காணிப்பில் நீ வச்சு முதல் நாள் கூட்டத்துக்கே நீ ஆப்சண்ட்டு, என்ன நேரடி கண்காணிப்பு? இவங்களே கூடி பேசிட்டு போயிட்டாங்களா? என்ன பேசுனாங்கன்னு கூட தெரியல. நாளைக்கு வரும் தகவல். நேற்று ஒரு சங்கி சேனல் ஒரு சேனல் சொல்கிறாங்க, விஜய் கட்சியை கலைத்து விட்டு மக்கள் இயக்கமாக நடத்தலாமா என பக்கத்தில் இருந்தவர்னு கேட்டார். அருகில் இருந்த தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்தனர் என தகவல். அப்படி செஞ்சால் கூட பரவாயில்ல, நல்லது நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிறவரையே நான் நேரில் பார்க்க மாட்டேன், ஆனால் நான் 2.0னா என்ன அர்த்தம்? நான் வேணால் எழுதி தரேன். இன்னையிலேருந்து அடுத்த ஒரு 20-10 நாளைக்கு அவர் வீட்டுக்குள்ளே தான் இருப்பார். 2.0லாம் எழுதா இந்த செய்தி. நாளைக்கு பொதுக்கூட்டம்னு 5ஆம் தேதி பொதுக்கூட்டம்லாம் சொல்லியிருக்காரு. அது ஒன்றுக்கு மட்டும் வந்துட்டு போயிடுவார். அவர் சினிமா ஷூட்டிங் மாதிரி அவர் நினச்சிட்டு இருக்காரு அரசியலை. நான் வருவேன், எல்லா செட்டப்பும் இங்கே இருக்கணும், ஜிம்மி சிப் ரெடியாக இருக்கணும், பேக்ரவுண்ட் செட்டிங்ஸ் எல்லாமே சினிமா செட்டு எல்லாமே ரெடியாக இருக்கணும், ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்கணும், அவங்க க்ரூஸ் எல்லாருமே ரெடியாக இருக்கணும். ஆக்ஷன் சொன்னோடனே நான் உள்ளே வந்து நடிப்பேன், ஏடி வந்து என்கிட்ட சொல்லுவார், முடிச்சுட்டு நான் மறுபடியும் அந்த சீட்டில் போய் உட்காந்துருவேன். அவ்வளோதான். இதே அரசியல்லே அவர் நடக்கிறார். இதே அரசியலே பண்ணணும்னு நினைக்கிறார். அவ்வளோதான். அதே மாதிரி மக்கள்கிட்ட செல்வாக்கு குறையில. இந்த 41 பேர் இறந்த பின்னாடி மக்கள்கிட்ட என்ன செல்வாக்கு குறையிலன்ற மாதிரி நிறைய சொல்கிறாங்க. அது உண்மை. விஜய்க்கு மக்கள் கிட்ட செல்வாக்கு குறையில யார் சொல்கிறது? அவங்களே அறிக்கை சொல்கிறாங்க, மக்களும் சொல்கிறாங்க. அவங்க தான் சொல்கிறாங்க. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வேணால் உங்கள் சேனல்லேருந்து ஒரு சர்வே எடுங்க, இந்த தெருவில் போங்க. இல்லை, நம்ம மக்கள்கிட்டே பப்ளிக் பைக் போகும்போது கூட மக்களே வந்து எந்த இடத்துலையும் நெகட்டிவாக பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல. நான் இப்போ சந்தித்த வரையும் என்னோட அனுபவத்திலேருந்து நான் சொல்கிறேன். பொதுவாக ஒரு கட்சி ஆட்சியில் இருக்குது அப்படின்னா, எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அந்த கட்சி மேலே ஒரு அதிருப்தி இருக்க தான் செய்யும். அவங்க என்ன செஞ்சாலும் சரி, ஆளுங்கட்சியாக இருக்கிற அது எந்த ஸ்டேட்டில் எந்த கண்ட்ரிலையுமே சரி, அது ஒரு இயல்பான ஒரு தாட்டு தான். இது எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்படின்னா, எலெக்ஷன் நேரங்களில் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அவங்க வைக்கக்கூடிய வாக்குறுதிகள், அவங்க வைக்கக்கூடிய கொள்கைகள், அவங்க வைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையான வார்த்தைகள். நான் விஜய் வந்தால் நான் வந்து ஊழலை ஒழிச்சிருவேன்றார். எப்படி ஒழிப்பீங்க? பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பேங்கிறார். எப்படி? என்ன சட்டம்? அது தேர்தல் நேரத்தில் சொல்கிறேன். இது தீர்வு இல்லாமல் தான் ஒரு தேர்தல் நேரத்தில். அப்போ இந்த ஒரு பிம்பம் இருக்குல்ல, இது மோடி உருவாக்கின பிம்பம். மோடி ஆட்சிக்கு வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, நான் ஆட்சிக்கு வந்தால் ஊழலை ஒழிப்பேன், இல்லை எல்லா கருப்பு பணத்தை ஒழிப்பேன். எல்லா கட்சிகளும் அப்படி ஒரு வாக்குறுதி கொடுத்து முழுசாக நிறைவேற்றாமலாம் இருக்காங்களே எல்லாருமே. நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க, ஒரு அரசியல் தீர்மானத்தை வைக்கிறாங்கன்னா அது கூட ஒரு சொல்யூஷனும் வைப்பாங்க. இப்போ நான் வீட்டுக்கு டிவி தரேன்னா எப்படின்றது அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மிக்சி தரேன்னா சொல்லியிருக்காங்க. நான் இதெல்லாம் ஒழிப்பேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கான தீர்வையும் சொல்லியிருக்காங்க. இங்கே சொல்லாத ஒரு ஆள் மோடி மட்டும்தான். கருப்பு பணத்தை ஒழிச்சிருவேன், சுவிஸ் பேங்க்கில் இருக்க பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுவேன், பெட்ரோல் எல்லாத்தையுமே கம்மி பண்ணிடுவேன். எப்படின்னே நம்மக்கிட்ட ஒரு டேட்டாவே நம்மகிட்ட சொல்லலை, நம்மகிட்ட எதுவுமே சொல்லலை. அதே மாதிரி நம்ம இங்கே வருவோம். கமல்ஹாசனும் அதே ஸ்ட்ராட்டஜி தான் எடுத்தார். உங்கள் கொள்கை என்ன? கொள்கையை நான் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இன்றைக்கி அவர் இல்லை. இங்கே அவரே ஒத்துக்கிட்டார், நான் தோற்ற அரசியல்வாதி அப்படின்னு. நம்ம திரும்ப ஒன்று கேட்க வேண்டியிருக்கு. பெண்களுக்கு பாதுகாப்புனா கடைசி படத்தில் கூட நீ 100 ஆம்பளைங்க முன்னாடி ஒரு பொண்ணை ஆட விட்டுருக்க. ஜனநாயகன் படத்தில், ஜனநாயகன் இல்லை, இதில் கோட்டில் 100 ஆம்பளைங்க இருக்காங்க, நடுவில் ஒரு பொண்ணை ஆட விட்டுருக்க. இந்த ஒரு சீன் வரும்போதே நீ டேரக்டரை பார்த்து என்ன சொல்லுவேன்? எப்பா நான் ஒரு மாற்றத்துக்கான அரசியல், இல்லை கலை வேறு அரசியல் வேறு அப்படின்ற மாதிரி சில பேர்லாம் சொல்லுவோம். அந்த மாதிரி அப்படியெல்லாம் நீங்கள் வந்து அப்போ நீ வந்து இந்த மாதிரிலாம் பேசவே கூடாது. நம்ம நீ அப்போ அங்கேயே இருந்துட்டு போப்பா. இல்லை நீ இந்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் வச்சிங்கன்னா கண்டிப்பாக அப்படி ஒரு அது வைப்பானுங்க. அப்போ வைப்பானுங்க. அப்போ நாம திரும்ப வைப்போம். நீ எதுக்கு பாப்பா உதயநிதி படத்தெல்லாம் தூக்கிட்டு வந்து இங்கே வைக்கிறேன்னு கண்டிப்பாக எல்லாத்தையும் வைப்போம் இல்லையா? அப்போ நான் ஒரு உண்மையை சொல்கிறேன். எம்ஜிஆரோ இல்லை விஜயகாந்தோ இல்லை அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி சில காட்சிகளை அவங்க தவிர்த்தாங்க. சில காட்சிகளில் நிறைய மதுவாகட்டும் இல்லை பெண்கள் சார்ந்த விஷயங்களாகட்டும் சமூக கருத்துக்கள் எல்லாத்தையுமே அந்த படத்தில் வச்சாங்க.
அப்படி இவர் எதுவுமே வைக்கலையே. குறைஞ்சபட்சமாக வச்சாங்க, குறைந்தபட்சமாக வச்சாங்க. அப்படி எதுவுமே வைக்கலையே இவர். கமல் கூட வச்சாரு, ஓகே இப்படி இருக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு சில விஷயங்களை வைக்கிறாரு. அப்படி இவர் எதுவுமே வைக்கலையே. கடைசி படத்தில் கூட சரக்கை ப்ரமோட் பண்ணி ஒரு சாங்கு, மதுபானத்துக்கு எதிராக ஒரு சாங்கு, அவ்வளவுதான். அப்போ நாங்கள் எப்படி உங்களை நம்ப முடியும்? திமுக அதிமுக தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, அவங்களும் தான் நிறைவேற்றலைன்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க மக்கள் மனசில் 2 பேருமே ஆள் மனசில் பதிவாயிருக்காங்க. ஆனால் நீங்கள் மாற்றுன்னு சொல்லி வர்றீங்க. ஆள் மனசில் பதிவாயிருக்கிறாங்க. ஏன்னா இந்த கட்சி இல்லைன்னா இந்த கட்சின்னும் போது அவங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு மாற்றங்களை மக்கள் வந்து அனுபவிக்கிறாங்க, ஏதோ ஒரு திட்டங்களை அனுபவிக்கிறாங்க. இலவச திட்டங்கள்ன்ற பேரில் அவங்க கொடுக்கக்கூடிய சலுகையில் மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு வளர்ச்சியை உருவாக்கிக்கிட்டு இருக்கு. இங்கே விஜய் என்ன செய்கிறாருன்னா, நான் வந்து இலவசத்தை ஒழிப்பேங்கிறாரு. சொன்னவர் தானே, இலவசங்களை ஒழிப்பேங்கிறாரு. அப்போ இவரை நாம் வந்து எப்படி திமுக அதிமுகவோட கம்பேர் பண்ண முடியும்னு கேட்குறேன். இந்த இலவசங்களை ஒழிக்கணும்னு சொன்னது யார்? மோடி. அதே அஜெண்டாவை இங்கே சொல்கிறது யார்? சீமானும் விஜயும். பாஜக கூட சொல்லுது. மோடி என்ன காங்கிரஸ், அவர் பாஜக தான், அதனால தான் மோடிங்கிறேன். இப்போ இவங்க இங்கே அதை தான் சொல்கிறாரு. சமீபத்தில் ஏதோ ஒரு படத்தோட ட்ரெய்லரில் கூட முதலமைச்சர் விஜய் இலவச திட்டங்களை ஒழித்தார்னு ஒரு போஸ்ட் ஒன்று வருது. டக்குன்னு இவர் அறிக்கை விடணும், என்ன இலவசங்கள்லாம் எவ்வளோ பெரிய விஷயம், மக்களுடைய வளர்ச்சிக்கு அதை போய் இது பண்ணுற அப்படின்னு. இவர் பான் வித் சில்வர் ஸ்பூனு, பிறந்ததுலேருந்தே ஹையான ஒரு இடத்துல படித்து வளர்ந்தவர். ஒருவேளை பசிக்காமனே இவர் சாப்பிடாமல் இருந்திருப்பார். இப்போ தான் ஏதோ ஒன்று சாண்ட்விச் சாப்பிட்டேன் அதனால பசிக்காம நான் அப்படி இங்கே தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. எதுவுமே கிடைக்காம பட்னியாக இருக்கான். அப்படியான வழியை இவருக்கெல்லாம் எப்படி புகுட்ட முடியும்? அப்போ இவரை நான் மாற்றுன்னு எப்படி வைப்பேன்? குறைந்தபட்சம் நீ அண்ணா மாதிரி வரணும், கொள்கை எடுத்துருக்க. குறைந்தபட்சம் எம்ஜிஆர் நான் கொள்கை தலைவராக இவர் எதிர்க்க ஆச்சரியமாக இருக்குது, அது தனி மாற்று. பெரியார் மாதிரி வரணும், வேலுநாச்சியார் மாதிரி வரணும். வேலுநாச்சியாரோட போர்க்குணம்லாம் இவர் படித்தாரா இல்லை சும்மா எவனா சொன்னானான்னு வச்சானான்னு தெரில. போராடுவோம் காவல்துறையை கண்டிக்கின்றோம்னோடனே ஒரு ஏட்டு உள்ளே வந்த உடனே அப்படியே ஜகா வாங்க கூட்டம். அப்போ இவங்களுக்கெல்லாம் போர்க்குணம்னா என்ன, அரசியல்னா என்ன, எதுவுமே தெரியாமல் நாங்கள் 2.0 3.0ன்னு அடிச்சு விட்டா இதெல்லாம் ஒரு நெரேட்டிவ் தான். மக்கள்கிட்ட போய் நம்ப வைக்கிறதா, நாங்கள் வந்தா ஆஹா அப்படிங்கிறதெல்லாம் சும்மா. நீங்கள் எழுதி பாருங்கள், இந்த 5ஆம் தேதி வந்து வாய்ப்பு வந்துடுவார். அதுக்கு அடுத்த 10 நாள் அவர் வெளியே வராரான்னு பார்ப்போம். அடுத்தடுத்து தவைக்கோட திட்டங்கள்லாம் எப்படி இருக்கும் பாயிண்ட் ஆஃப் வியூ? பாவம், இப்போ 28 பேர் தான் அலையணும். விஜய் நல்லா சேஃப் ஜோனில் இருந்துருவார். இந்த 28 பேர் அலையணும். அவங்க தான் போய் ஏதாவது முட்டி மோதி வேலை செய்யணும். அந்த 28 பேர்லையும் சில பேர் பொசிஷன் என் பேர் இதில் முக்கியமாக இருந்தால் போதுன்னு வாங்கி வச்சுருக்காங்க, ஒரு 2-3 பேர். அதில் மரிய வில்சன் ஒரு ஆள். அவரில் எந்த கட்சி எனக்கு தெரிஞ்சால் நான் கடைசியாக பார்க்கும்போது சுறா படத்துக்கு போஸ்ட் ஓட்டினாருன்னு நினைக்கிறேன், ஜேபிஆரோட ஓனர். அதனால தான் பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லை நான் போய் சொல்ல, ஏன்னா புஷியானந்த் சொன்னார், கலராக காரில் வரவங்களுக்கெல்லாம் பதவி தரமாட்டேன், இந்த கட்சியில் போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் பதவி, சைக்கிள் எடுத்துகிட்டு போய் போஸ்ட் ஓட்டினவங்களுக்கு தான் பதவின்னார். அப்போ ஆதவ அர்ஜுனா வந்து குஷி படத்துக்கு ஓட்டினார், பிரியமானவளைக்கு வந்து சிடிஆர் ஓட்டினார். அப்புறம் இந்த மாதிரி நிறைய இருக்குது, அவங்கெல்லாம் ஒட்டியிருப்பாங்க. இந்த மாதிரி சில பேர் உள்ளே இருக்கிறதா தகவல் வந்திருக்கு. இப்போ என்னன்னு நம்ம பார்ப்போம், இந்த 28 பேர் எப்படி கொள்கையை சேர்க்குறாங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். பட் ஆனால் தலைவர் வந்து வெளியே வர மாட்டார். அவர் வந்து ஒரு பிராண்டு, ஒரு ப்ராடக்ட். அந்த ப்ராடக்ட் வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் எப்படி சர்க்கஸில் சிங்கத்தை கூட்டு வந்து எல்லாம் பாருங்கள், கடைசியாக தான் சிங்கத்தை காட்டுவாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் சின்ன விலங்குகள்லாம் வச்சு ஷோ காட்டு போயிடுவாங்களே, அந்த மாதிரி பாருங்கள், சிங்கம் வந்துருச்சு பாருங்கள், உறும்பு அப்படின்னா உறும்பும் கைத்தட்டுங்க, அப்படி திரும்ப அப்படியே சேஃப் ஜோனை கூட்டு போயிடுவாங்க. அவ்வளோதான். அந்த பட்டிட்டிங்கிரிங் பண்ணுற வேலையை அடுத்த 1 மாதம் நடக்கும். பல்வேறு அரசியல் சார்ந்த தகவலை பயணிக்க மற்றொரு பதிவு. நன்றி. பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 ரிவ்யூ ஷோ நான் வர தினமும் ராத்திரி 11:30 மணிக்கு. சப்ஸ்கிரைப் டு கலர் கண்ணாடி மீடியா.